ஹாய் குட்டீஸ். ஒரு காட்டில் சிங்கம் வாழ்ந்து வந்துச்சாமாம். அதை சுற்றி நிறைய விலங்குகள் இருந்துச்சாமா அந்த காட்டில். ஆனால் அந்த விலங்குகள் எல்லாம் அந்த சிங்கத்தை பார்த்து பயப்படுமாமா. ஏன்னா அது எல்லாத்தையும் வேட்டையாடிடும். அதனால எல்லாமே அதை பார்த்து பயப்பட்டுட்டு இருக்குமாமா. அந்த முயல் மட்டும் கொஞ்சம் தைரியமாக இருக்குமாமா. அந்த முயல் ஒரு நாள் அந்த சிங்கத்து முன்னாடி என்ன சொல்லிச்சாமா, அரசே, நீங்கள் எங்களை நீ வேட்டையாட வேண்டாம். நான் உங்களுக்கு டெய்லியும் ஒரே ஒரு விலங்கை மட்டும் காட்டுறேன். அதை நீங்கள் சாப்பிட்டு வேட்டையாடினீங்கன்னா ஓகே அப்படின்னு சொல்லிச்சாமா. அதுக்கு அந்த சிங்கமும் எங்கள் காட்டு அப்படின்னு சொல்லி அதை சாப்பிட்றதுக்காக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சாமா. உடனே அந்த முயல் நான் இப்போ கொஞ்சம் லேட்டாக வந்துச்சாமா அடுத்த நாள். அப்போ அந்த சிங்கம் ஏன் இவ்வளோ லேட்டாக வர அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, நான் வர வழியில் அந்த விலங்கை பார்த்தேன், அதனால தான் நான் இவ்வளோ லேட்டாக வந்தேன் அப்படின்னு சொல்லிச்சாமா. உடனே அந்த சிங்கம், சரி என்னையும் கூப்பிட்டு போய் காட்டு, நான் அந்த அந்த விலங்கை சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிச்சாமா. உடனே அந்த சிங்கம் கோபமடைஞ்சு அந்த அந்த விலங்கை பார்க்கறக்கு போச்சாமா. போய் அங்கே போகும்போது அந்த முயலுமே விலங்கும் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றா தான் போனாங்க. அங்கே போயிட்டு தொலாவிட்டே போச்சாமா. எங்கேயுமே அந்த விலங்கு கிடைக்கலையாமா. அதுக்கப்புறம் அந்த முயல் என்ன பண்ணுச்சாமா, வாங்க எல்லா பக்கமும் தொலாவலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பக்கமுமே கூட்டிகிட்டு போய் காமிச்சுதாமா. எங்கே பார்த்தாலும் மற்ற விலங்குகள் தான் இருக்காமா. ஆனால் முயல் சொன்ன அந்த விலங்கு இல்லையாமா. உடனே அந்த சிங்கம் கோபமாயிருச்சாமா. சரி வாங்க, கோபப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த காட்டில் இருக்கிற ஒரு குளத்துக்கு அந்த சிங்கத்தை மெதுவாக கூப்பிட்டு போயிருக்கு. அந்த முயல் யோசித்து கூட்டிகிட்டு போயிருக்கு. அப்போ அந்த சிங்கம் அந்த சிங்கத்தோட மூஞ்சி அந்த குளத்தில் பார்க்க சொல்லிச்சாமா. உடனே அந்த சிங்கம் அதோட பிரதிபலிப்பை பார்த்துட்டு, ஆமாம், நம்மளை